எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் உங்களுடைய லைஃப்பில் என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸ். இன்றைக்கி நான் 2 டெக்ஸ்லேருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேங்க. ஸோ பைல் 1 வந்து ரெட் கலர் ஸ்டோன் அண்ட் பைல் 2 வந்து ப்ளூ கலர் ஸ்டோன். உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பைல் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். At present உங்களுடைய situation, magician and the mirror, man holding your heart, angel of love, door to spirit, indecision, action. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்டெசிஷன் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ தான் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருந்தாலும், சம் இம்பேலன்ஸ்டு எப்படி சுச்சுவேஷன் அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணுற ஒரு டைம், ஆக்ஷன் எடுக்கிற டைம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது வந்து கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக வச்சுக்கிற மாதிரி ஒரு முடிவெடுங்க. தட் மீன்ஸ் 7th சக்ரா அண்ட் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கா உங்கள் லைஃப்பில். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இல்லாத ஒரு திறமைகள் இல்லை, தெரியாத விஷயங்கள் இல்லை. கடவுள் வந்து ஒரு கிஃப்டட் ஒரு நிறைய விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுடைய எமோஷனல் சைடில் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்யூஷன் பவர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே 7th சக்ராவும் வந்துருச்சு, அதே மாதிரி ஏஞ்சல் ஆஃப் லவ்வும் வந்திருக்கு, அதே மாதிரி டோர் டு ஸ்பிரிட். ஸோ அடிக்கடி கோயில் போயிட்டுருக்கிறவங்களா இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு, நல்ல விஷயங்களை வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவராக, ஏன்னா ஏமாந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு வேர்ட் வருது. ஸோ ஆல்ரெடி அதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்பியிருப்பீங்க, பட் அங்கே வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இங்கே இருக்குது. இது வந்து சிலருக்கு வந்து எமோஷனல் சைடில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நெருங்கிய நபர்கள், அவங்க மூலயமா சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. அது வந்து மணி வைஸ்லேயும் இருக்கலாம், ஏன்னா இங்கே காயினும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகுது எடுத்துக்கோங்க. பட் இங்கே வந்து அவங்கள இன்னும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ அவங்க மூலயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் வந்து இதில் வந்து ஒரு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு வந்து 7th சக்ரா, உங்களுக்கு வந்து உங்களுடைய செல்ஃப் அப்படின்றது வந்து இங்கே மெயினாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் இங்கே மெயினாக வருது. ஓகே, ஸோ ஓகே, கார்ட்ஸ் இந்த டெக்லைன் பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது தெரியுதுங்க. நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். பட் இங்கே வந்து மேபி சிலருக்கு இன்ட்ரப்ஷன் இருக்குங்க, சிலருக்கு வந்து ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டக்கிள் அப்படின்றது, ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இல்லை நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு குட் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து மணி வைஸில் இருக்கலாம், ஒர்க் சைடில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அவங்க மூலயமா ஒரு ஹெல்த்தி அப்படின்றது இல்லை, அவங்க மூலயமா ஒரு நல்ல ஒப்பீனியன் அப்படின்றது உங்களுக்கு வந்து அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதான் மெயினாக தெரியுது. அவங்க ஏமாத்துறாங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் நம்புறீங்க, இன்னும் அவங்க மேலே ஒரு ஹோப் வச்சுருக்கீங்க. வரமாட்டாங்களா, இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வழி உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஃபைனலாக
ஓவராலாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது காமிச்சிருக்கு. அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது நீங்கள் கேட்குறதில்ல அப்படின்ற அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, நீங்கள் இந்த ஜோன்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கே நீங்கள் வந்து க்ளோஸ்டு பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது, பட் ஆனாலும் உங்களால் வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது, சிச்சுவேஷன்லேருந்து உங்களால் வந்து வெளியே வரவும் முடியலை, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீங்கள் வர்றதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுதுங்க. ஓகே ஓகே இதில் வந்து என்ன இன்னொரு மீனிங் வருது அப்படின்னா, நீங்கள் பட்டும் இன்னும் திருந்தலை அப்படின்ற ஒரு மீனிங்கும் வருது. ஓகே, ஒரு சென்டென்ஸ் வருது. ஸோ ஃபைனலாக நீங்கள் நினைக்கிற இது வந்து மெயினாக ஒரு பர்சன் அப்படின்றது தான் இங்கே தெரியுதுங்க. எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுடைய வைப் வந்து ஃபைனலாக இங்கே இன்னும் ஒரு கார்டு என்ன பியூராக இருக்குது, ட்ரூவாக இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். 4 of Pentacles, 5 of Pentacles, Knight of Cups. இன்னும் வந்து அவங்க டெசிஷன் எடுக்கலைங்க. அவங்க வந்து ஒரு பென்டக்கிள்ஸில் தான் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்டும் பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியுது. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் சைடில் இருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் இல்லை ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் வந்து அவங்க முடிவு எடுக்கலை. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. இல்லை வந்து அவங்க வந்து உங்களுக்கு சூட் ஆகலை அந்த மாதிரியும் திங்க் பண்ணுறாங்க. இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லைஃப் வந்து அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு திங்கிங்கும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டேபிளாகவே இல்லை, அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு மணி விஷயத்தில், அவங்க ஃபேமிலி சைடில் ஏதோ விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சீட்டிங்கும் தெரியுதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஃபீலிங் வைஸ் வந்து இன்னும் ஹோல்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்க இன்னும் டெப்த்தாக உங்கள்கிட்ட இன்னும் சொல்லலை. இது என்னென்னா ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்றது வந்து சில சமயம் வர்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேசுவாங்க, பட் வந்து சில சமயம் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ எங்கே போனாங்க, என்ன அவங்க என்னாச்சு அப்படின்ற ஒரு திங்கிங் கூட உங்களுக்கு போயிட்டுருக்கும். அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, பட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தான் அவங்க மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, தவிர அவங்களுக்கு வந்து அவங்களுடைய செல்ஃப் அப்படின்றது தான் மெயினாக தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேபிளாக இல்லை, அதுதான் மெயினாக ரீசன் வருது. எஸ், அவங்களுடைய கப்ஸ் வந்து பேஜில் தான் இருக்குது அவங்களுடைய கப்ஸ். உங்களுடைய கப்ஸ் பார்க்கலாமா? இல்லை, உங்களை பற்றி நான் பார்க்க போகிறேன் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காக. ஸோ அவங்க வந்து இந்த 9 of Pentacles அப்படின்றது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவங்க வந்து பேஜில் தான் இருக்காங்க. இதுதான் மெயினாக உங்களுடைய ஹோல் ரீடிங்கில் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் எடுக்கிறேன், என்ன பண்ணணும் இதுக்காக அப்படின்றது தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்ஸ்கிட்ட கேட்கலாம் அட்வைஸ் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பீரியட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தைரியமாக இருக்க வேண்டிய ஸ்டேஜுங்க. ஏன்னா இங்கே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. எல்லா சைட்லேயும் தெரியுது. உங்களுடைய ஃபேமிலி சைட்லேயும் தெரியுது, உங்களுடைய மணி சைட்லேயும் தெரியுது, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு சிச்சுவேஷன் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது டிலே ஆகிட்டுருக்கு, நீங்கள் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது வந்து எப்படி வருது பாருங்கள், 9 of Swords. எஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த மூமெண்ட் அப்படின்றது வந்து கரண்ட்டாக இந்த டெசிஷன் எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது தோணுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் அது கஷ்டம் கொடுக்கும், ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியுது. எப்படி இருக்கணும் உங்களுக்கு அட்வைஸும் பார்த்தாச்சு, எப்படி இருக்கணும்னு கூட பார்த்துடலாம். ஸோ உங்கள் மனசு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இந்த கேண்டில் மூலியமாக எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்து பேலன்ஸாக இருங்க. உங்கள் லைஃப்பில் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு நடக்கிற விஷயம் வந்து ஒரு நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு லெசன் அப்படி இந்த பர்சன் மூலயமா யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்கு நடந்த விஷயங்கள் வந்து ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கு. டாலரேட் பண்ண முடியல, ஏமாற்றிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் பேலன்ஸ்டாக இருங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு தேவையில்லாத ஒரு அசம்ஷனோ டெசிஷனோ எடுக்க தேவை கிடையாது. ஒரு லைஃப் வந்து போயிட்டு இருக்கட்டும். ஸோ உங்களுடைய இந்த சிச்சுவேஷன் ஓகே. 2 of Swords.
எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து எப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குமோ இந்த கப் சைடில், உங்களுக்கு எப்போ வந்து தீர்வு கிடைக்குமோ அது வரைக்கும் இந்த ஒரு பேலன்ஸ்டாக இருங்க. எதுக்குமே அவசரப்படாதீங்க. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்குரிய ஒரு நபர் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதுதான் இங்கே வந்து மெயினாக கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ அவசரப்படாதீங்க, பேஷன்ஸாக இருங்க. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து இந்த பர்சன் மூலயமா கிளாரிட்டி கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் கேஸ் ஆஃப் கப்ஸ், பட் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது வந்து க்ளோஸ்ட் ஆஃப் அப்படின்றது தெரியுது. நீங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ஸோ சிச்சுவேஷன் வந்து ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பாடம் அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் இன்னும் நீங்கள் அது வந்து ஒரு உணரலை அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. உணரலை, நீங்கள் வந்து அது அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர மாட்டேங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி தெரியுது. ஒரு கஷ்டம் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்வைஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்குரிய நபர் வருவாங்க லைஃப்பில். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது இருக்குது. பட் இந்த பர்சன் மூலயமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இது தான். உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களை கவனிச்சுக்கோங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது உங்களையும் நீங்கள் ஒரு கேர் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பென்டக்கிள் சைட்லேயும் எனக்கு இம்பேலன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மைண்டை வந்து ரிலாக்ஸ் வைங்க. சர்டன் ஒரு இதில் வந்து வெளியே வாங்க. அதுதான் இங்கே மெயினாக வருது. ஓகே, தேங்க்யூ. உங்கள் ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட், இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, அட் ப்ரெசண்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் பார்த்துடலாங்க எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. Financial constraints, cornucopia, fifth chakra, archangel, magician and the mirror, goddess of the moon. உங்களுக்கு கார்ட்ஸே வெளியே வர மாட்டேங்குதுங்க. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து எக்கனாமிக்கல் சைடில் வந்து ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. பட் நிறைய போட்டி பொறாமைகள் உங்கள் ஃபீல்டு எதுவாக இருக்கட்டும் இங்கே இருக்குங்க. இங்கே வந்து எமோஷ்னல் சைடை விட உங்களுடைய ஒர்க் சைடு, எக்கனாமிக்கல் சைடு அதுதான் தெரியுது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஒர்க் ஃபீல்டில் வந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதில் வந்து நிறைய அகைன்ஸ்ட் அப்படின்றது இருக்குங்க. போட்டி பொறாமைகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து வந்து அது சொல்லுவாங்கள்ல, போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக தான் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ உங்களுடைய ஐடியாஸ் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மணி சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் வந்து மணி ட்ராபேக் அப்படின்றது இங்கே இருக்குங்க. ட்ராபேக் தெரியுது. சிச்சுவேஷன் வந்து மாறணும், சட்டுன்னு மாறணும் அப்படின்றது கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது முறையில் ஒரு சட்டுன்னு ஒரு லைஃப் அப்படின்றது மாறாத, ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு நல்ல ஒரு வேலை அப்படின்றது கிடைக்காதா, இல்லை ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு தலையெழுத்து மாறாதா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு, உங்களை மைண்ட் செட்டில் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து சரவுண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களோட ஒர்க் சைடில் இருக்கலாம். அவங்க மூலயமா டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது நிறையா தெரியுது. சிலருக்கு வந்து என்னென்னா கடன் சுமை இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியும் தெரியுதுங்க. ஓகே,
ஸோ இந்த கார்ட்ஸில் நம்ம இது பார்த்தாச்சு. இந்த டெக்லையும் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்றது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன இங்கே மெயினாக காமிக்குதுன்னா, எங்கே பேசணுமோ பேசுகிறங்க. உங்களுடைய த்ரோட் சக்கரா அப்படின்றது வந்து பிளாக் கூட இருக்கலாம் சிலருக்கு வந்து. ஸோ பேசுகிற டைம் அது வந்து யார் அப்படின்றத பார்க்காதீங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் பேசி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சிலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போயிட்டுருக்கலாம். ஸோ உங்களோட சிச்சுவேஷன் உங்களுடைய இது பொறுத்து. ஓகே, சிலருக்கு வந்து கப் சைடு அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. எஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் இன் பிட்வீன் ஒரு அதாவது வந்து புரிதல் அப்படின்றது இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஆனால் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ சிலருக்கு வந்து மணி வைஸ் அப்படின்றது இருக்கலாமுங்க, ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், பேரண்ட்ஸ் சம்மந்தம் அப்படின்றது இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு வந்து உங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் அப்படின்றது தெரியுது. சிலருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், வேறு சாய்ஸ் அப்படின்றது வந்து இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஓகே, இது வந்து ப்ராப்ளம் எப்போ சேஞ்ச் ஆகும்னா சம்திங் ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்கணுங்க. 2 பேருக்குமே நடக்கணும். அப்போ தான் இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மெயினாக எனக்கு என்னென்னா ஒரு மணி விஷயம் இஷ்யூஸ் தான். நீங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலயமா ஒரு மணி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபர்தராக ஒரு மூமெண்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அதனால் இங்கே வந்து இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பற்றி நான் குறை சொல்லலை. உங்களுக்கும் சரி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது விக்ட்ரி அப்படின்றது கொண்டு போகணும். ஆனால் வந்து டிஸ்டர்பன்ஸ், அது என்ன சொல் டைவர்ஷன் அப்படின்றது வந்து இங்கே இருக்குங்க. அதுதான் இங்கேயும் நான் சொன்னேன். டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபஸ்ட் இந்த டெக்லையும் வந்துச்சு எனக்கு. டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வந்து எல்லா சைடில் இருந்தும் உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து இந்த கார்ட் அப்படின்றது வந்து எமோஷ்னலி காமிக்கிறதுனால இங்கேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு கார்ட் பார்க்கலாம். பட் அட்ராக்ஷன் அப்படின்றது 2 பேருக்குமே இருக்குது. பட் பேஜ் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக இந்த பர்சன் வருவாங்க, டோன்ட் வரி. ஆனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டைம் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கார்டில் தான் முடிஞ்சிருக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பாஸ்ட் மெமரிஸ் அப்படின்றது வந்து அவங்களால வந்து மறக்க முடியலை. உங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நிறைய கார்ட்ஸ் அப்படி, ஏன்னா இங்கே வந்து கிங் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க கார்ட்ஸில். அதேமாதிரி இங்கே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது நல்ல ஒரு ஒப்பீனியன் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்கள வந்து ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்காக அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சரௌண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி கூட இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ பட் உங்கள் மேலே ஒரு விருப்பம், அந்த ப்ரீவியஸ் அந்த கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த பர்சன் வருவாங்க, ஆனால் டைம் எடுப்பாங்க அப்படின்றது. நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது இன்னும் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, டிசைட் பண்ணலை. அவங்களுக்கு அந்த டெசிஷன் எடுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங் வருது. குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது இவங்களை விட ஸ்ட்ராங்காக அங்கே வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் ஏன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது தெரியுது. உங்கள் மேலே அந்த லவ் அண்ட் கேர் அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது அப்படின்றது இந்த பர்சனுக்கு தெரியுது. அதனால தான் அந்த ஒரு டிசிஷன் வந்து எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் அவங்களுக்கு டீப் வைஸாக இருக்குங்க. இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் மேலே இருக்குது. ஓகே, பட் கண்டிப்பாக வருவாங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.